அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் சிருஷ்டித்து காத்து வழி நடத்தி வருகிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கைகளால் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டபடி, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியமும் உம்முடைய சித்தத்தின்படி நடந்தேற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 17வது வசனம். சாமுவேல் சவுலை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில், இதோ நான் உனக்கு சொல்லி இருந்த மனுஷன் இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார். முந்தின வசனத்துல நம்ம பார்த்தோம், கர்த்தர் சாமுவேலோட காது கேட்க என்ன சொன்னார்னா, நாளைய தினத்துல ஒரு மனுஷனை அவன்கிட்ட அனுப்புவேன், அவன்தான் இஸ்ரவேலோட அதிபதியாக நீ அபிஷேகம் பண்ண வேண்டியவன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு. இன்னைக்கு சாமுவேல் சவுல பார்த்த உடனே கர்த்தரோட சத்தம் சாமுவேலுக்கு கேக்குது, இவன்தான் நான் சொல்லி இருந்த மனுஷன், அவன்தான் இஸ்ரவேல் மக்களை ஆளுகை செய்ய போறான், ராஜாவாய் இருக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னத இப்ப உறுதிப்படுத்துறாரு. கர்த்தர் சாமுவேலோடு பேசி தான் சொன்ன வார்த்தைய உறுதிப்படுத்துறாரு. அப்ப சாமுவேலுக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சிருச்சு, சவுல் தான் அடுத்த ராஜான்னு. சவுல் நடுவாசலிலே சாமுவேல் இடத்தில் ஞான திருஷ்டிக்காரன் வீடு எங்கே சொல்லும் என்று கேட்டான். சாமுவேல்ட்டே தீர்க்கதரிசியோட வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். சாமுவேல் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, ஞான திருஷ்டிக்காரன் நான் தான், நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ, நீங்கள் இன்றைக்கு என்னோட போஜனம் பண்ண வேண்டும். இப்ப சாமுவேல் சவுலை பார்த்து பேசுறாரு, மேடைக்கு போ, மேடையில பலி செலுத்தி அதுக்கப்புறம் அங்க வச்சு போஜனம் பண்ணுவாங்க, யாருக்கு அவர் அழைப்பு கொடுக்கிறாரோ அவங்க மட்டும்தான் அவரோட போஜனம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 13வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி இப்ப சவுலுக்கு சாமுவேலோடு சேர்ந்து சாப்பிடக்கூடிய அழைப்பு வருது. நாளை காலமே நான் உன் இருதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து உன்னை அனுப்பி விடுவேன். அவனோட இருதயத்துல இருந்ததெல்லாம் காணாமல் போன கழுதைய பத்தி தான் இருந்துச்சு. அதெல்லாம் நான் உனக்கு நாளைக்கு அறிவித்து உன்னை அனுப்பி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் சொல்றார். 3 நாளைக்கு முன்னே காணாமல் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். இங்கிலீஷ் பைபிள்ல டோன்ட் செட் யுவர் மைண்ட் ஆன் தம் அப்படின்னு போட்டிருக்கு. அது மேல உன் மனச வைக்காத, கழுதைக்காக கவலைப்படாத. ஏன்னா சவுல குறிச்சு ஒரு பெரிய திட்டம் இருக்கு, ராஜாவாக போறாரு. அதனால அத சாமுவேல் அறிவிக்க போறாரு. இந்த கழுதை காணாம போனதெல்லாம் அற்ப காரியம், அவைகள் அகப்பட்டது, அதை குறிச்சு நீ மைண்ட்ல வைக்காத, அதை குறிச்சு கவலைப்படாத, அதெல்லாம் அது கிடைக்கும். மத்தேயுல இயேசு கிறிஸ்து 6வது அதிகாரத்துல சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு. ஆண்டவரை நம்ம தேட தேட நம்மளோட தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். இங்க அதான் சொல்லப்பட்டிருக்கு, நீ கவலைப்படாத, கழுதைக்காக அது அகப்பட்டது. அதல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபட்சையும் யாரை நாடுகிறது? இஸ்ரவேல் மக்களோட விருப்பம் எல்லாம் தங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்றது. அந்த ராஜா தான் சவுல். அப்ப சவுல குறிச்சி எல்லாம் விருப்பத்தோட நாடுறாங்க, ராஜாவை பார்க்கணுன்ற விருப்பத்தோடு இருக்காங்க. உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றார்.
அவரே கேள்வி கேட்டு பதிலையும் நீயும் உன் வீட்டாரும் தான் இஸ்ரவேல் மக்கள் தேடுகிற விருப்பமா இருக்கிறீங்க. அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வான் ஏன் என்றார். இப்ப சவுல் தன்னை தாழ்த்துறாரு. என்னோட கோத்திரம் 12 இஸ்ரவேல் கோத்திரத்துல நான் பென்யமீன் கோத்திரம் ரொம்ப சின்ன கோத்திரம். அதுலயும் என்னுடைய குடும்பம் அதுல நிறைய உட்பிரிவுகள் இருக்கு. அதுல என்னுடைய குடும்பம் ரொம்ப அற்பமான குடும்பம். தன்னை தாழ்த்தி தான் ஒன்றும் இல்லை அப்படின்றத உணர்ந்து சொல்றான். இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வான் ஏன் என்றான். சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் போஜன சாலைக்குள் அழைத்து கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்திலே வைத்தான். சாமுவேல் 2 பேரையும் கூட்டிட்டு போய் நல்ல உயர்ந்த ஸ்தானத்துல தலைமை ஸ்தானத்துல உட்கார வைச்சான். ஏற்கனவே ஏறக்குறைய அழைக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய 30 பேராய் இருந்தார்கள். அந்த 30 பேர்லயும் தலைமையான ஸ்தானத்துல சவுல உட்கார வச்சாங்க. சாமுவேல் உட்கார வைத்தார். இப்ப அவனுக்கு உயர்ந்த ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கு. பின்பு சாமுவேல் சமையற்காரனை பார்த்து, நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வை என்றான். சமையல்காரனை பார்த்து, ஸ்பெஷலா ஒன்னு எடுத்து வைக்க சொன்னேன்ல, அதை எடுத்து கொண்டு இங்க வச்சிரு அப்படின்னு சொல்ல. அப்பொழுது சமையல்காரன் ஒரு முன்னந்தொடையும் அதோடு இருந்ததையும் எடுத்துக்கொண்டு அதை சவுலுக்கு முன் வைத்தான். சாமுவேல் சொன்னத அந்த வேலைக்காரன் செய்கிறான். அது ஒரு முன்னந்தொடையா இருந்தது. யாத்ராகமம் 29வது அதிகாரம் 27வது வசனத்துல அந்த முன்னந்தொடை 29வது அதிகாரம் 24வது வசனத்துல அந்த முன்னந்தொடைன்றது ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்படுகிறது, அப்படி அவங்களுக்காக எடுத்து வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் யாத்ராகமம் 29:27 ஆசாரியனுடைய பிரதிஷ்டைக்கும் அவன் குமாரனுடைய பிரதிஷ்டைக்கும் நியமித்த ஆட்டுக்கடாவில் அசைவாட்டப்படுகிற மார்க்கண்டத்தையும் ஏறெடுத்து படைக்கப்படுகிற முன்னந்தொடையையும் பரிசுத்தப்படுத்துவாயாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆசாரியர்களுக்காக ஸ்பெஷலா வைக்கப்பட்டதான் முன்னந்தொடை. லேவியராகமம் 7வது அதிகாரம் 34வது வசனத்திலையும் அதையே சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஸ்பெஷலான முன்னந்தொடைய இப்ப சவுலுக்கு தெரிந்தெடுக்கப்பட்ட ராஜாவாக தெரிந்தெடுக்கப்பட்ட சவுலுக்கு முன்பாக வைக்கப்பட்டது. அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றார். எப்ப ஜனங்களை அழைத்தேனோ அப்பயே இது ரெடி ஆயிடுச்சு, உனக்காக வைக்கப்பட்டிருக்க. ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சவுலுக்கு வைக்கப்பட்டிருந்தது. அப்படியே சவுல் அன்றைய தினம் சாமுவேலோடு சாப்பிட்டான். இப்ப சாமுவேலுக்கு ஸ்பெஷலா அழைப்பு கொடுக்கப்பட்டது. சவுலுக்கு ஸ்பெஷலான அழைப்பு கொடுக்கப்பட்டது. சவுலுக்கு ஸ்பெஷலான இடம் கொடுக்கப்பட்டது. உயர்ந்த ஸ்தானம், தலைமையா இருக்கிறவங்க உட்கார்ற இடத்துல உட்கார வச்சாங்க. அடுத்ததாக ஸ்பெஷலா சாப்பாடு கொடுக்கப்பட்டது. அவர்கள் மேடையிலிருந்து பட்டணத்துக்குள் இறங்கி வந்த போது அவன் மேல் வீட்டிலே சவுலோடைய பேசி கொண்டிருந்தான். இப்ப மேடையில இருந்து பலி செலுத்துற அந்த மேடையில இருந்து கீழே இறங்கி அடுத்து ஒரு மேல் வீட்டுக்கு போய் அங்க சாமுவேலும் சவுலும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் அதிகாலமே கிழக்கு வெளுக்கிற நேரத்தில்
எழுந்திருந்த போது சாமுவேல் சவுலை மேல் வீட்டின் மேல் வீட்டுக்கு தனியா அழைத்து, நான் உன்னை அனுப்பிவிடும்படி ஆயத்தப்படு என்றான். சவுல் ஆயத்தப்பட்ட போது அவனும் சாமுவேலும் இருவருமாக வெளியே புறப்பட்டார்கள். சவுலும் சாமுவேலும் மட்டும் அந்த வீட்டை விட்டு ஆயத்தமான பிறகு அடுத்த செயல்படுறதுக்காக 2 பேரும் தனியா அந்த ஊருக்கு வெளியே போயிட்டாங்க. அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போகச் சொல் என்றான். நான் பேசும்போது உன் வேலைக்காரன் இருக்கக்கூடாது, அதனால அவனை அனுப்பிவிடு. அப்படியே அவன் நடந்து போனான். அவன் சொன்னபடியே வேலைக்காரனை நடக்க சொல்லிட்டான். இப்பொழுது நான் கர்த்தருடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நில் என்றான். நீ கொஞ்ச நேரம் காத்திரு. நீ வேலைக்காரனை சொல்லியாச்சு. ஏன்னா செய்தி சவுலுக்கு உரியது. அதனால சவுல் காத்திருக்க சொல்லி தேவனுடைய வார்த்தைய சாமுவேல் சவுலுக்கு சொன்னாரு. தேவ திட்டம் என்ன அப்படின்றத அறிந்து கொள்ளும்படியா நீ கொஞ்ச நேரம் காத்துரு அப்படின்னு சொல்லிட்டு, சற்றே தரித்து நில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நம்மளும் கூட ஆண்டவருடைய சித்தத்தை நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதற்காக தெரிந்தெடுத்தார் அப்படின்ற சித்தத்தை அறியணும்னா அவருடைய சமூகத்துல ஜெபத்துல தரித்து இருக்கணும், வெயிட் பண்ணணும். அப்பதான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கிடைக்கும். அது மாத்திரமல்ல, நம்மளோட வாழ்க்கையில எல்லாம் எது நடக்கணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்துல கேட்டு அவருடைய சமூகத்துல தரித்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்டு செயல்படுறவங்களா நம்ம இருக்கணும். இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, ஆண்டவர் சாமுவேல்கிட்ட சவுல பார்த்த உடனே சொல்றாரு, இவன் தான் நான் நேத்து சொன்ன மனுஷன், இவன் தான் ஜனத்தை ஆள போற ராஜா அப்படின்றத பேசுறாரு. உடனே சாமுவேல் சவுல பார்த்து, நீ எனக்கு முன்பாக மேடைக்கு ஏறிப்போ, அங்க என் கூட போஜனம் பண்ணணும், உன் இருதயத்துல இருக்கிறதெல்லாம் நான் உனக்கு வெளிப்படுத்தி உன்னை அனுப்பி வைக்கிறேன். இனி கவலை கழுத காணாம போனதை குறிச்சு கவலைப்படாத, அது கிடைச்சிருச்சு. ஏன்னா சாமுவேல் அடுத்து கழுதை எங்க இருக்குன்றத சவுலுக்கு சொல்லுவாரு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல அத வெளிப்பாடுகளை பெற்று சாமுவேல் அதை சொல்ல போறாரு. அதுக்கு முன்பாக சவுலோட வாழ்க்கையில ஆண்டவர் தெரிந்தெடுத்த நோக்கத்தை சொல்றாரு. சவுல் நான் ரொம்ப சிறிய கோத்திரம், ரொம்ப சின்ன குடும்பம், ஏன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்றேன்னு சொல்லிட்டு தன்னை தாழ்த்தினா. அப்ப சாமுவேல் சவுலுக்கு போஜன சாலையில உயர்ந்த ஸ்தானத்தை, தலைமையான ஸ்தானத்தை கொடுத்தாரு. 30 பேர் அங்க கூடியிருந்தாங்க. சமையல்காரனை பார்த்து ஸ்பெஷலா எடுத்து வச்சிருந்ததை கொண்டு வையே அப்படின்னு சொல்லும்போது ஒரு முன்னந்தொண்டை ஆசாரியர்கள் சாப்பிடக்கூடிய அந்த ஸ்பெஷலான சாப்பாடு சவுலுக்கு கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் மேடையில இருந்து இறங்கி மேல் வீட்டுல தங்கி இருந்தாங்க. அப்ப அடுத்த நாள் காலையில நான் உன்னை அனுப்பிவிட போகும்படி நீ ஆயத்தப்படுன்னு சொன்னாரு சாமுவேல். அவங்க 2 பேரும் இறங்கி பட்டணத்துக்கு வெளியே வந்தாங்க. உன் வேலைக்காரனை முன்னாடி அனுப்பு அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே செய்தான். அதுக்கப்புறம் நான் உனக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியா நீ சற்றே தரித்து நில் அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் சவுல் இடத்துல சொன்னாரு. நம்மளும் தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது நமக்குரிய வேத வார்த்தைகள் வெளிப்படும் அப்படின்றத இந்த நாள்ல தியானித்தோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த காலை வேளையில நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்துல வைத்து விட்டு உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களை தெரிந்தெடுத்த நோக்கத்தை அறிந்து செயல்பட இந்த காலை வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம். உலக பாரங்களால நிரப்பப்படாதபடிக்கு எங்களை காத்து கொள்ளுங்க. உம்முடைய வசனத்தை
தியானிக்கிறவர்களாய், உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் வாழ எங்களை இந்த காலை வேளையில அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய சத்தத்தை கேட்கணும். எல்லா தீமைக்கும் எங்களை விலக்கி காத்து கொள்ளுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் நீங்க பயன்படுத்துங்க. அநேகர் உம்மை அறிந்து ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்க. நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.